அதாவது சிந்தூர் தாக்குதலின் போது பிரம்மோஸ் ஏவுகணையை ஏவி இந்தியா உலகம் முழுவதையும் திரும்பி பார்க்க வைத்தது. தற்போது புதிதாக இந்தியா லோரா என்ற ஒரு ஏவுகணையை வாங்க இருக்கிறது. இந்த ஏவுகணையின் மூலமாக வல்லரசுகளுக்கெல்லாம் வல்லரசு இந்தியா என்பதை நிரூபிக்கும் வகையிலே மிகப்பெரிய ஒரு ஆயுத பலம் கொண்ட நாடாக இந்தியா மாறப் போகிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இதற்கு தற்பொழுது இந்தியன் இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ் IAI என்று அழைக்கிறார்கள். இவர்களுடன் இந்திய விமானப்படையும் கூட்டு சேர்ந்து இந்த ஏவுகணை தற்போது தயாராகி கொண்டிருக்கிறது. இந்த ஏவுகணையை பொறுத்த மட்டிலே பிரம்மோஸ் ஏவுகணைக்கும் அதை விட சற்று ஒரு படி மேலே என்று கூறலாம். ஏனால் பிரம்மோஸ் ஏவுகணை என்பது பேலிஸ்டிக் மிசைல் போன்ற சூப்பர்சானிக்கான மிசைல் தான், தாழ்வாகவே சென்று தாக்கக்கூடியது. ஆனால் இந்த லோரா ஏவுகணை என்பது சூப்பர்சானிக் மிசைலாகவும் கிட்டத்தட்ட ஒரு பேலிஸ்டிக் மிசைலாகவும் செயல்படும். இது அதே போன்று தாழ்வாகவும் பறந்து இலக்கை தாக்கும், உயர்வாகவும் பறந்து இலக்கை தாக்கும், இரு வகையிலும் இலக்கை தாக்கக்கூடியது. பூமியிலிருந்து 400-430 கிலோமீட்டர் உயரத்திலே பறக்கக்கூடியது. அதே போன்று 10 மீட்டர் சுற்றளவிலே அக்யூரசி துல்லியத்தன்மை இருக்கும் என்று அந்த அளவுக்கு வேகமாக தாக்கக்கூடியது. அதே போன்று பறந்து செல்லும் போதே அந்த ஆன்டி ஜாமர் அதிலேயே பொருத்தப்பட்டிருக்கும். வேறு எந்த ஏவுகணைகளாலும் அதை தாக்க முடியாது. ஒருவேளை தாக்கும் சூழ்நிலை வந்தால் நாம் இலக்கை பாதியிலே பறந்து கொண்டிருக்கும் போது பாதியிலேயே இடை திருப்ப முடியும். வேறு இலக்கிற்கு வேறு திசையிலே மாற்றக்கூடிய சக்தியும் கொண்டுதான் லோரா. இஸ்ரேல் நிறுவனத்துடன் இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸுடன் இணைந்து இந்த ஏவுகணைகள் தயாராகி கொண்டிருக்கிற விரைவில் இந்திய விமானப்படையிலே சேர இருக்கின்றன. பிறகு உள்ளூர் பகுதியிலே இது உருவாகக்கூடிய இந்திய தயாரிப்பாக உருவாகும் என்றும் அதற்கேற்ப ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கிறது. இதனுடைய சூப்பர்சானிக் ஸ்பீட் எவ்வளவு என்று பார்த்தால் மேக் 5 என்கிறார்கள். அதாவது 6300 கிலோமீட்டர் வேகத்தை, மணிக்கு 6300 கிலோமீட்டர் வேகத்திலே பறக்கக்கூடியது. டெல்லியே 3000-3200 கிலோமீட்டர் என்று வைத்துக் கொண்டால், உதாரணத்திற்கு வைத்துக் கொண்டால் 2 மணி டெல்லிக்கு சென்று வந்துவிடும் 1 மணி நேரத்திலே. எனவே 1 மணி நேரத்தில் 6000 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கக்கூடியது. 1600 கிலோ எடை கொண்டது. நீளம் என்பது 5.2 மீட்டர் நீளம் இருக்கும். ஆனால் இதனுடைய வாரேட் ஆயுதங்களை கிட்டத்தட்ட 570 கிலோ ஆயுதங்களை எடுத்து செல்லக்கூடியது. இந்த ஆயுதங்கள் சுக்கோய், அதாவது சுக்கோய் விமானங்கள் இருக்கின்றன இந்திய விமானப்படையிலே. அந்த விமானப்படையிலே சுக்கோய் 30 விமானங்களை இதை பயன்படுத்தினால் ஒரு பக்கம் பிரம்மோஸ், ஒரு பக்கம் இந்த ஏவுகணை ஒரே சமயத்தில் 4 ஏவுகணைகளை எடுத்து செல்ல முடியும். இதனுடைய விலை என்று பார்த்தால் ஒரு ஏவுகணை என்பது $1 மில்லியனிலிருந்து $5 மில்லியன், அதிகபட்சமாக $5 மில்லியன் செலவாகக்கூடியது. மிகவும் சீப். பிரம்மோஸை ஒப்பிடும் பொழுது இது குறைந்த விலையில் துல்லியமாக இலக்கை தாக்கக்கூடிய மிக அற்புத அதிவேக ஏவுகணையாக இருக்கிறது. எனவே இது இந்திய விமானப்படையில் இணைந்தால் நிச்சயமாக இந்திய விமானப்படையின் பலம் என்பது பன்மடங்கு அதிகரிக்கும். ஏற்கனவே வல்லரசு நாடுகளுக்கு சிம்மஸ்வப்னமாக ஒரு வல்லரசாக, ராணுவத்திலே ஒரு வல்லரசாக இந்தியா வளர்ந்து வருவதால் இது மேலும் இந்தியாவுக்கு வலு சேர்க்கும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. எனவே இந்த புதிய ஆயுதமான லோரா, பிரம்மோஸ்க்கு இணையாக லோராவும் பெரிய அளவு பேசப்படும். ஒருவேளை ஏதேனும் சண்டைகள் ஏற்பட்டால் இந்தியா பயன்படுத்தால் நிச்சயமாக லோராவின் சக்தி மிகப்பெரிய அளவுக்கு வெளிப்படும் என்று பொதுவாக ராணுவ நிபுணர்கள் எல்லோருமே கணித்திருக்கிறார்கள். எனவே அந்த வகையில் இந்திய ராணுவத்திற்கு இந்த லோரா ஏவுகணை இணையும் பொழுது நிச்சயமாக வலு சேர்க்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. தீபிகா, தகவல்களுக்கு நன்றி சண்முக சுந்தரம்.